ஒரு சிறிய நகரத்தில் லியோ என்ற இளைஞன் இருந்தான். அவனுக்கு ஓவியம் வரைவது மிகவும் பிடிக்கும். நாள் முழுவதும் வெறும் காகிதமும் வண்ணங்களும் தான் அவனோட உலகம். ஆனால் அவன் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அவன் வரைந்த ஓவியங்களில் ஏதாவது ஒரு பிழை இருக்கும். ஒருவேளை கோடு சற்று வளைந்து போயிருக்கும், இல்லையென்றால் வண்ணம் சிந்தியிருக்கும். ஒரு நாள் அவன் தனது ஓவியத்துடன் ஒரு பெரிய போட்டியில் கலந்து கொண்டான். அங்கிருந்த அனைவரின் ஓவியங்களும் பளிச்சென முழுமையாக இருந்தன. அவனோட ஓவியத்தில் ஒரு சிறிய பிழை, சூரியன் அருகே வண்ணம் சிந்தியிருக்கும். அதை பார்த்து சிலர் சிரித்தார்கள். இதெல்லாம் என்ன கலை என்று கேலி செய்தார்கள். லியோவின் மனசு உடைந்தது. வீட்டுக்கு வந்தவன் எல்லா ஓவியங்களையும் கிழிக்கப் போனான். அந்த நேரத்தில் அவன் தந்தை அவனை நிறுத்தி மெதுவாக சொன்னார், பிழை இல்லாதவன் யாரும் இல்லைப்பா. பிழை இருந்தால் அதையே கலையாக்கிப் பாரு. அப்போதான் உன் கலை உண்மையிலே உன்னோடதாக இருக்கும். அந்த வார்த்தைகள் அவன் மனசுக்குள் ஒரு தீ போல எரிந்தது. மறுநாள் மீண்டும் அந்த காகிதத்தை எடுத்தான். அந்த வண்ணம் சிந்தியிருக்கும் இடத்தை அழிக்காமல் அதிலிருந்து ஒரு புதிய கதிர்வீச்சை வரைந்தான். அது சூரியனிலிருந்து பிரகாசம் வெளிவரும் மாதிரி தெரிந்தது. அந்த ஓவியம்தான் அடுத்த ஆண்டு முதல் பரிசு வென்றது. யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு மக்கள் அதை பாராட்டினார்கள். காரணம் என்ன தெரியுமா? அந்த பிழைதான் அந்த ஓவியத்தை உயிரோடு இருப்பது போல காட்டியது. லியோ சிரித்துக்கொண்டே சொன்னான், நான் பர்ஃபெக்ட் இல்ல, ஆனா என் பிழைதான் எனக்கு வெற்றியை கற்றுக் கொடுத்தது. இந்த உலகத்தில யாரும் பர்ஃபெக்ட் இல்லை. நம்மளோட குறைகளையும் பிழைகளையும் ஏற்று அதிலிருந்து ஒரு புதிய உருவத்தை உருவாக்கும்போதுதான் நம்முடைய உண்மையான வலிமை வெளிப்படும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள்.